ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரிஸ் ஹோம் ஃபுட். இன்றைக்கி வந்து டேஸ்ட் என்ன சொல்லி கேரட் பீன்ஸ் பொரியல் எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். கேரட் பீன்ஸ் ரெண்டும் போட்டு பொரியல் பண்ணும்போது நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்கும். இது வந்து ஒயிட் ரைஸ்க்கு போட்டு சாப்பிட்றதுக்கு கூட சூப்பராக இருக்கும். ரசம் சோறு, சாம்பார் சோறு, மீன் குழம்பு எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த டேஸ்டியான கேரட் பீன்ஸ் பொரியல் எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சம் கடுகு, 3 பச்சை மிளகாய், ஒரு 3 காஞ்ச மிளகாய் தூக்கி போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 4-5 பூண்டு தட்டி வச்சு அதையும் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பூண்டு போடும்போது நல்லா வாசனையாக இருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை, அரை கப் குட்டியாக நறுக்கின கேரட் போட்டுக்கோங்க. அரை கப் பீன்ஸ் போட்டுக்கோங்க. 1/4 கப் துருவிய தேங்காய் போட்டுக்கலாம். மிக்சியில் வேணாலும் தூள் பண்ணி கூட போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அளவுக்கு லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி போடாதீங்க, அப்புறம் காயோட சத்தெல்லாம் போயிடும். சும்மா ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க போதும். 3 நிமிஷம் அப்படியே வந்து சிம்மில் வச்சு 3 நிமிஷம் மூடி போட்டு விட்டுடலாம். 3 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்க, காய் ஓரளவுக்கு வெந்துடுச்சு. இப்போ ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மூடி திறந்து விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே வச்சிருங்க. மூடி போட்டுட்டு ஒரு 3 நிமிஷம், மூடி எடுத்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே வச்சிருங்க. டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்க, காய் நல்லா சூப்பராக வெந்துடுச்சு. இப்போ வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ்ல இந்த கேரட் பீன்ஸ் பொரியல் சூப்பராக பண்ணிடலாம். கேரட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்க, டேஸ்டியான பீன்ஸ் கேரட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த 2 பொரியல் ஒன்று சேர்ந்து செய்யும்போது சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். காரக்குழம்புக்கு, சாம்பாருக்கு, ஒயிட் ரைஸ்க்கு போட்டு சாப்பிட்றதுக்கும் இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.